யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தின் குழப்பத்திலிருந்து மக்களுக்கு உதவி செய்த பேரரசர் துல்கர்னைன். மேற்கு நாடுகளில் ஏகத்துவத்தை நிலைநாட்டிய துல்கர்னைன் பேரரசர் கிழக்கு பகுதிக்கு தன் படைகளுடன் பயணித்தார். பின்னர் தொடர்ந்து ஒரு பள்ளமான பகுதியில் பயணித்தார். அப்போது இரண்டு மலைகளுக்கிடையே வசிக்கும் ஒரு கூட்டத்தை கண்டார். அவர்கள் நல்ல மக்களாக இருந்தனர். எனினும் வெளியுலகுடன் தொடர்பற்றிருந்ததால் மற்ற மொழிகள் பற்றிய எந்த அறிவும் அற்றவர்களாக காணப்பட்டனர். இந்த மலைப்பிரதேசத்திற்கு அப்பால் இரண்டு கூட்டத்தினர் இருந்தனர். அவர்கள் நாகரிகம் அடையாதவர்கள், மிருக குணம் படைத்தவர்கள், பூமியில் அட்டகாசம் புரிபவர்கள், அடுத்தவரை அழித்து தாம் மட்டும் சுகமாக வாழ நினைப்பவர்கள். அவர்கள் யஜூஜ் முஜூஜ் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் அதிகம் குழப்பங்களை புரிவர். இதனால் பெருந்தொகையாக காணப்பட்டனர். இவர்கள் இரு மலைகளுக்கிடையே வாழ்ந்த இந்த நல்ல சமுதாயத்துக்குள் அடிக்கடி வந்து அவர்களது தோட்டங்களை அழிப்பார்கள், பொருட்களை அபகரிப்பார்கள். துல்கர்னைன் அந்த பகுதிக்கு வந்தபோது நல்ல மனிதர்களில் ஒரு குழுவினர் அவரிடம் வந்தனர். எமக்கு இந்த யஜூஜ் முஜூஜ் கூட்டத்தால் பெரும் தொல்லையாக இருப்பதாகவும், எனவே அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்கள் என்றும் கேட்டனர். இதற்காக தாம் என்ன கூலி வேண்டுமானாலும் தரத் தயாராக உள்ளதாகவும் அறிவித்தனர். இதை கேட்டதும் இம்மக்களுக்காக அவர் இரக்கப்பட்டார். மிருகத்தனமாக நடக்கும் அவ்விரு கூட்டம் மீதும் அவருக்கு கோபம் வந்தது. அவர் அந்த நல்ல மக்களை பார்த்து, நான் பணத்திற்காகவோ பதவிக்காகவோ பயணிக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு போதியளவு வசதியை தந்துள்ளான். எனவே தடுப்புச் சுவர் எழுப்புவதற்காக நீங்கள் எனக்கு உடலால் உதவி செய்யுங்கள், அது போதும் என்றார். இரண்டு மலைகளுக்கிடையில் இருந்த இடைவெளியை அடைத்து யஜூஜ் முஜூஜ் கூட்டத்தை தனிமைப்படுத்த அவர் விரும்பினார். எனவே இரும்பு பாலங்களை எடுத்து வருமாறு கூறினார். மலைகளின் உயரம், அகலம், அடைக்க வேண்டிய இடைவெளி என்பவற்றை அளக்குமாறு பொறியாளர்களுக்கு கட்டளையிட்டார். பூமியை நீர்க்கிட்டும் வரை வேலையாட்கள் தோண்டினர். பிறகு அப்பள்ளத்தில் கற்களை போட்டு ஈயத்தை கரைத்து ஊற்றினர். அது பூமி மட்டத்துக்கு வந்தபோது இரும்பு பாலங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்தனர். இவ்வாறு இடைவெளி முழுமையாக மறைக்கப்பட்டது. இரும்பு பாலங்கள் நெருப்பு கட்டியாக மாறும் வரை துருத்தியால் ஊதினர். பின்னர் அதன் மீது ஈயத்தை காய்த்து ஊற்றினர். அது இரும்பின் இடைவெளிகளை இறுக்கமாக பற்றி கொண்டது. என்றாலும் முடிந்த பின்னர் உருக்கிலாலான பிரம்மாண்டமான பலமான தடுப்புச் சுவர் ஒன்று அங்கே காணப்பட்டது. அதை உடைக்கவும் முடியாது. அது வழுவழு என்றிருப்பதால் அதன் மீது எரிவரவும் முடியாது. இதை கட்டி முடித்த பின்னர் துல்கர்னைன் பெருமை கொள்ளவில்லை. இது என் இறைவன் எனக்கு செய்த அருளாகும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார். உலக அழிவு ஏற்படும் போது இந்த தடுப்புச் சுவர் உடைக்கப்பட்டு விடும் என்று கூறினார். எப்படி தஜ்ஜால் படைக்கப்பட்டு மறைக்கப்பட்டுள்ளானோ அதுபோல யஜூஜ் முஜூஜ் கூட்டமும் படைக்கப்பட்டு இரண்டு மலைகளுக்கு இடையில் அடைக்கப்பட்டுள்ளனர். யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் மறைக்கப்பட்டுள்ளனர். அந்த நாள் வந்துவிட்டால் வெள்ளம் பாய்ந்து வருவதைப் போல பல திசையின் பக்கம் விரைந்து வருவார்கள்.